அது என்ன வேணும்? வேலை வந்தா போதுமா? பொண்ணாடி பிடிக்கணுமா? அப்புறமா பொண்ணாடி பிடிக்கல. அப்புறம் நல்லா கேட்டேன் திருமணம் நடக்கணுமா கேட்டேன். வேலை தொழில் வேணுமா? அது அப்புறம் முன்ன எது வேணும்? வேலை வேணும். வேலை என்னைக்கு வேணும் சம்பாதிக்கலாம். உனக்கு சோறு போட்டு யாரு? அப்புறம் இன்னைக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க சோறு போட்டுருவாங்க. ஆனா தாய் தூக்கி போடும். ஜுரம் வந்துச்சு சாமி ஊசி போடணும். அது தாய் தூக்கி யாரை பார்ப்பாங்க? யார் பார்ப்பாங்க? நான் தானே பார்ப்பேன். அப்புறம் அதை கேட்குறேன் என்கிட்ட. நீ வேலைக்கு என்ன போற? வேலை இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம். ஆனா கூட இருந்து பார்க்கணும் யாரு? ஆனா அம்மா அம்மா பேசிட்டு அங்கே அது எப்பா அடிச்செல்லாம் கரெக்டா அப்படி எப்படி அடிச்சு அடி மாறாது. எப்படி போ மறாது? நல்லா வர. எப்போ வர? இங்க எப்போ வர? கிட்ட வர. இப்பதான் என்ன பாக்கல. நான் எப்படி கூப்பிட்டேன்? மனைவி வேணும் தொழில். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நீ வந்து வேலை தான் வேணும் கேட்டேன். ஆனால் நான் என்ன சொன்னேன்? மனைவி வேணும்னா மனைவி வந்தாலும் சோல்றது வயிறு நேரமோ அப்போ தானே வேலை தான் ஜெய் எவ்வளோ நம்ம சம்பாதிக்கா மகா தாய் தூக்கி ஒரு பிள்ளைங்க வேணும், ஒரு பிள்ளைங்க வேணும். மற்றது அப்போ நான் ஒன்று வழி காட்டுறேன்டா. சரி என்ன ஒரு அடிப்பட்டு இருக்கியா? என்ன அடிப்பட்டியா? எதில் அடிப்பட்ட? ஆக்ஷன் கால் அவங்ககிட்ட வாங்கிட்டு வாங்கி ஏண்டா அப்பனை பார்க்கணும் எப்படா வரணும்? ஏன் சொல்ல சொல் யாரு? அக்கா அப்படின்னா அக்கா அப்படின்னா தங்கச்சி அப்படின்னா மாமன்னா அக்கா அப்படின்னா தங்கச்சி அப்படின்னா இல்லை அத்தை பையன். அப்போ உன் கூட தங்கச்சி பிறக்கல இல்லை அவங்க கொத்ததுக்கு இல்லை. அப்போ 2ஆம் கிழமை போனாங்க மாமச்சான் ஃபோன் பண்ணி கேளு. எங்கே கிளம்பி நான் சொல்லிட்டுமா மேலே சொல்லிக்கிறான் போனட்டான் அதுக்கே நான் வேணா விட்டுறியா? எப்படி பிடிச்ச மாதிரி புரி திருமணத்தையும் நட்டு கொடுத்துட்றேன், தொழிலையும் அமைச்சு கொடுத்துட்றேன். வேற எது வேணும் வாங்கிக்கிறியா? எல்லாமே முடிஞ்சு கொஞ்சம் வெற்றிகரமாக வந்துட்டு என்ன சொல்லிட்டு தள்ளி போடாது. அப்புறம் எனக்கு சாமி எனக்கு லீவுக்குள்ள கம்பெனியில் அப்புறம் அதை போட்டு கையில் திருமணம் நடத்தி விட்டோன்னே மறுநாள் மாதம் வரேன்னு சொன்னான். இந்த அம்மாசு குதி கேட்டு அப்புறம் திருமணம் நடந்து போயிட்டேன். அப்புறம் 4 மாதம் எடுத்து வர மாட்டேங்கிறான். அதுமாதிரி தள்ளி போட்டேன்னா அது யாரா? இங்கே கடன் அது யாரு? அம்மானா நீ சொன்னது கொஞ்சம் அம்மா ஸ்தானம், அது நீ ஃபுல் ஸ்தானம். எங்கே போய் வந்தாங்க? ஸ்டேஷனுக்கு போய் கோயில் பிரச்சனை நடந்து போயிட்டு வந்தாங்க. கேள் கட்டினியா? ஸ்டேஷனுக்கு போனியா? ஏய் கட்டினியா? ஓ நீ பார்த்துக்க போல இருக்கு. அப்போ ஆமா பேசலாம் கட்டினியா? சரி உனக்கு ஆளை வெட்டணும் ஒரு கேஸ் இருக்குது, பைப் பண்ண ஒரு கேஸ் இருக்குது. உன தூக்கி ஜெயிலில் போட போறேன். என்ன பண்ண போறேன்? அங்கே கேட்குறா அதுதான் நான் வந்து நட்டை எடுத்து விட்டுருக்கேன். கைத்தில் நட்டை இப்படி போட்டு இப்படி டெலிவரி இப்படி நேரத்தில் அதுதான் பிரச்சனை. இப்போ கேள் அதெல்லாம் எப்படி முடிச்சு விட்டு நிற்காது. அம்மா அதெல்லாம் முடிஞ்சிச்சுங்களா? எல்லாம் முடிஞ்சது. எத்தனை நாள் கேஸ் கொடுத்துருங்க? எத்தனை நாள் கேஸ்? எத்தனை நாள் ஆச்சு? அம்மா ஒரே நாள் சொன்னேன். நான் எப்படி முடிச்சு விடுங்க? எப்படி முடிச்சு கொடுத்தாங்க? எதுவும் இல்லாத வழி எதுவும் இல்லைங்க. அப்ப நான் எழுதிக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்?
அந்த இடத்துல நிற்கிறேன். எந்த இடத்துல நிக்கிறேன்? ஏய், பிரச்சனை தீக்கிற இடத்துல இருக்கேன் சார். அதான்டா நானு. யாரு நானும் கேட்டா? என்ன பார்த்து சொல்லு பாருங்க, யாருன்னு சொல்லு பாருங்க. சாமி, எனக்கு வந்து 21 உடம்பு இருப்பு, 64 சனையும் 10 கணிங்க இருக்கிறேன். சொல்லு பார்க்கலாம். அதுல 21 உடம்பு இருப்பு, 24 சனை 10 என்னோட நிக்கிறேன். அதுல ஒரு மூத்த தெய்வம் யாரு? கருப்பசாமி. அது பொதுவா கருப்பசாமி தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதமா? அதுல எத்தனை அந்த கருப்பு நான் நிக்கிறேன். உன்னை உத்து கருப்பசாமி எது? வந்தாரே வளர்ந்துக்கு வண்டி தேர்தல் சார். கேள்விப்பட்டியா? கேள்விப்பட்டீங்களா? கருப்பசாமி யார் நினைக்கிறாரு? இந்த தோல்ல யார் நிற்கிறா தெரியுமா? மூத்த தெய்வம் மாசி பெரிய அண்ணா கொல்லிமல்ல நிக்கிறேன். பொண்ணுல 9 குண்டு நிக்கிறேன். என் தெய்வம் உத்தரப்பத்துக்கிறான். போதுமா? ஒரு நாளைக்கு என்கிட்ட பொண்ணுக்கு வரையா? அதுலேயே வச்சு பொண்ணுக்கு வரையா? சொல்லிட்டேன் அதான் நடக்குதுன்ட்டு. உள்ள போவாதான் வரும், மேமால வர தலையும் போகும். பிரச்சனை ஆக்குது. சரி, அது இருக்கட்டும். இப்போ அப்புறம் சாமி சொல்லணும். அப்புறம் வர சொன்னேன். ஐயோ சாமி, நீ வந்து நான் இல்லாமல் நீ இல்லாமல் நான் என்ன பண்ண முடியும்? அது எனக்கு இதுனே தெரியாது எனக்கு. சரி, இப்போ காலையிலேயே வர சொன்னேன். நாம இருக்க செய்யலாம் தான் யார்கிட்ட சொல்லி நீ புதையிருக்குள்ள சாமி. போய் போலீஸ் சொல்ல போறேன். ஏன் நீ என்ன சாமி எடுத்து கொடுவாங்க பிடிங்க போறதுக்கு உங்கள்கிட்ட காப்பாற்ற சொல்லி வந்தாங்க. எல்லாருக்கும் காட்டி கொடுத்துட்டு போவோம். அப்புறம் என்ன சொன்னா எல்லாரும் எதுவுமே பேசுவாங்க. சரி, இப்போ வர சொன்ன காரணம் வந்து செஞ்சுட்டா சொன்ன மாதிரி கிளம்புறேன். மாடு கட்டி போட்டு போகணும். அப்புறம் வச்சு கும்பிட்டான் சாமி. வச்சு கை வச்சு கும்பிட்டான். 22 நாளுக்கு இது நீ பயன்படுத்தினா நான் வந்து நிக்கிறேன். எடுத்து ஊத்துறேன். அது எடுத்து ஊத்தல சாமி. அதுக்கு தான் வந்து வேலைக்கு 3 பங்கு நீ ஏத்துக்கோ. எவ்வளவு நான் மனசுல நினைச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியும். அதான் 3 பங்கு நீ ஏத்துக்கோ. உன் மனசுல நினைச்சு என்கிட்ட கொடுத்துரு. ஆஹா, நான் வந்து பங்கு போட தர மாட்டேன். உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்ய. அதுதான் ஒரே கோரிக்கை சொல்றேன். நீ 3 பங்கு ஏத்துக்க. இப்போ உனக்கு இல்ல, இங்க நான் வந்து பாக்குறேன். இங்க என்ன குறையா இருக்குது அதை நான் செய்யறேன். நீ நிறைய கொடுத்தனா நான் குத்துறேன். நான் உங்களுக்கு செய்யறேன். மாத்திட்டேன். போதுமா? செய்யறேன். நான் இப்ப சரி போய் வர உத்தரவு கொடு. அப்படியே முடிவு வச்சுக்க, மனசுல வச்சுக்க. நானும் ரகசியமா அதுக்கு எனக்கு எனக்கு தெரியும். ஒண்ணுமே தெரியும். போலீஸ்காரன் உங்களுக்கு தெரிஞ்சு விடுவேன். நான் புரிஞ்சு நான் பாத்துக்கிறேன். பாக்குறியா? போலீஸ்காரங்க அப்படியே நிப்பா. ஓடுற அப்படின்னா இங்க நான் சொல்லுவேன். நீ தான் எல்லைக்கு வராது பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். நீ வரும் இன்னொருத்தரு என் மேல வராரு இன்னொருத்தரு ஒன்ன மாதிரி 5 உரி நிக்குது. இதே குறி இதே குறி. இன்னைக்கு நைட்டு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நைட்டு வேணா நீ சரி, என்கிட்ட சொன்னதே வந்து யார் சொன்னது? இது இருக்கிற சொன்னது யாரு? கேட்டியா? இதே குறி நீ நைட்டு ஒரு புதிய எடுத்து போறான். அது உனக்கு தெரியுமா? அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. நீ கேட்டலாம். அதெல்லாம் எவன் சரி நான் வரணும் பார்ட்டி அது எதிர்பார்க்கறேன்னா அவங்களுக்கு முன்னாடி முடிச்சு விடணும். நல்லா சொல்லி இருக்கக்கூடாது. அது என்ன இது தெரியும்? சொல்லக்கூடாது. இந்த குறி வந்து இன்னைக்கு தஞ்சாவூர்ல கும்பகோணம். வேணா போன் நம்பர் தரேன், கேட்டுக்கோ. ஏன் அதெல்லாம் நமக்கு வேணாம். நம்ம குடும்பம் நல்லா தான் சரி. நைட்டு போய் எடுக்கிறான். அது உனக்கு தெரியுமா? அதெல்லாம் ஊர் வம்பல நமக்கு என்னதுக்கு? நம்ம கஷ்டம் தீரணும். இந்த கணிகளை வீட்டில் வச்சுக்கோ. நான் காவலுக்கு வரேன், பயன்படுத்திக்கோ. என் கஷ்டம் தீரணும், என் பசி தீரணும். அவ்வளோதான் எனக்கு ஓகே. அடுத்த போய் போகிறோம். கரமுறைன்னு கத்தாதாங்க. கரம்புரன் எதுக்கு போய் நின்று சுருப்பத்து எடுத்துக்கணும். புரியாது. ஆமா, எனக்கு எப்படி நடக்கும் தெரியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாமி பப்ளிக் பாத்துருக்கீங்க. அது நீங்க நினைக்காத. நான் தெரியும். போய் சொல்லுவாங்க. எப்ப சொல்லிட்டேன்.